எடப்பாடி பழனிசாமியை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல. அது எங்க நோக்கம் இல்லை. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல கொடநாடு கொலை வழக்குல அந்த கொடநாடு கொலை வழக்குல உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறத சொன்னார். ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அடுத்து ஒரு 10-15 முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுதான் அவர் கவர்னர் இடத்துல 2 முறை பெட்டிஷன்ஸ் கொடுத்தார். ஒருபுறம் அவர் எந்த விதமான அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கல. மறுபுறம் பாத்தீங்கன்னா சாதாரண கிராமத்துல இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கூட தெரியுது கட்சி ஒன்னா சேர்ந்தாதாங்க ஜெயிக்க முடியும் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒற்றுமையை விரும்பல. அப்ப அவருடைய நோக்கம் 2 தான். ஒன்று, கட்சிக்கு அவர் தலைவராக இருக்க வேண்டும். ஒன்று, படுத்தாமல் இருந்தால் ஆட்சிக்கு வர முடியாவிட்டாலும் பரவாயில்ல, திமுகவே ஆண்டாலும் பரவாயில்ல என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? இல்ல, எனக்கு இந்த இடத்துல திரும்ப ஒரு இந்த இடத்துலதான் எங்களுக்கு அவர் மீது அப்ப திமுகவுக்கும் இவருக்கும் ஏதேனும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கா? அப்ப ரெண்டு இடத்துலயும் பாருங்க. ஏன் திரு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல? இவர் ஒன்றுபட்டா அந்த கட்சி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது ஏன் இவர் அதற்கு முன்னெடுக்கல? இல்ல, ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரிகிற விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம இருக்கு. நல்லா தெரியும். அப்ப தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னோடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் அடிமைப்படுத்தப்படுகிறதா? திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவிடப்படுகிறதா?